திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஓடிக்கொண்டிருந்த தனியார் பள்ளி பேருந்தின் எமர்ஜென்சி கதவு திடீரென திறந்து மின்சார கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மோகன்குமார். மோகன்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன? நிச்சயமாக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் வந்தவாசியிலிருந்து செய்யார் நோக்கி செல்லும் தனியார் பள்ளி பேருந்தானது வேகத்தடையில் ஏறி இறங்கும் பொழுது எதிர்பாராத விதமாக பக்க வாட்டில் இருந்த பின்பக்க எமர்ஜென்சி டோர் என்னும் கதவு திறந்து மின்சார கம்பத்தில் மோதி கதவு கீழே விழுந்து உடைந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக 9 பள்ளி மாணவர்கள் எந்த காயமின்றி தப்பினார்கள். மேலும் இது குறித்து அக்கம் பக்கத்தினர் சம்பவ இடத்துக்கு சென்று பள்ளி மாணவர்களை மீட்டனர். மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த வந்தவாசி போலீசார் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து ஆண்டிற்கு ஒருமுறை எஃப்சி என்னும் தகுதி மேற்கொள்ளப்படும் எஃப்சி சர்டிபிகேட் முறையாக செய்திருந்தால் இது போன்ற விபத்து தவிர்த்திருக்கலாம் என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதில் மாணவர்கள் எந்தவித காயமின்றி தப்பியது நல்வாய்ப்பாக அமைந்தது.